ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். 2 நாளாக ஒரே மேரேஜ் ஃபங்க்ஷனாக போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இருந்தாலும் எம்மன் பார்க்காம நம்ம மார்னிங் ஸ்டார்ட் ஆகாது இல்லையா? ஸோ மார்னிங்கே பார்த்தாச்சு. இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு தெரியும், பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் நம்ம விஜய் வந்து நம்ம அம்முக்குட்டிக்கிட்ட காவேரியை பற்றி, அதாவது அவருடைய ஸ்டோரியவே ராஜா ராணி கதையாக சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ராணியை பற்றி வர்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அம்முக்குட்டி வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பா சொன்ன கதையில் வர குயின் மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம். பட் இன்னைக்கு எபிசோட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. அதுவுமே லஞ்ச் பாக்ஸ் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்து சாப்பிட சொன்னால் பாப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூடயே உட்காந்து சாப்பிட்டுமான்னு கேட்டு காவேரி கூடயே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொன்ன கதையவே சொல்லிட்டு அதில் வர குயின் மாதிரியே நீங்கள் இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் அந்த ஸ்டோரியை கேட்கும் போது அவங்களுக்குமே ஏதோ ஒரு ஃபீல் ஆகி கனெக்ட் ஆகுது. இன்னொரு சைடு சாரதாமாவை சிதப்பா பார்த்துட்டு ஃபாலோலாம் பண்ணி போகிறாங்க. பட் ஜஸ்ட்லாம் மிஸ் ஆகிடுது, அவங்களோட வீட்டை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க பொண்ணு வேலை விஷயமா தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அந்த வெஜிடபிள் ஷாப் மூலமாக தெரிய வருது. பட் எந்த பொண்ணுன்றது மட்டும் தெரியல. ஸோ இவங்க சித்தியும் சித்தப்பாவும் இப்போதைக்கு தூரமாக தான் இருக்காங்க. பாப்பாவை பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்திருக்காங்க போல. பட் அவங்க வந்து சாரதாமாவை பார்த்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் தாத்தா கிட்ட சொல்லும் போது தாத்தாவும் அவங்க கூட சேர்ந்து பயப்படதான் செய்கிறாரு. அதாவது இங்கே வந்து குழந்தைய வாங்கிப்பாங்களோ அப்படின்ற பயம், இவங்க இங்கே வந்ததுனால பசுபதியும் வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு பயம், விஜய் உயிரோட இருப்பாரோ அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. விஜய்க்கு அவங்க அதாவது காவேரி உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் பயம் சொல்லி கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் அதெல்லாம் நினச்சிதான் அவங்க வந்து பயப்படுறாங்க. சாரதம்மா இதே ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக அவங்க எதனால வந்திருக்காங்க, அவங்க வீடு எங்க அப்படின்றத கண்டுபிடிக்காம அவர் போக மாட்டாருன்னு மட்டும் தெரியுது. அண்ட் ஈவன் பாப்பா ஒன்ஸ் அகைன் வந்து அவங்க மிஸ்ஸோடைய புராணமே தான் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. எப்போ பாரு மிஸ்ன்னு மட்டும் சொல்றாங்களே தவிர தான் மிஸ் நேம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ல அவங்க மிஸ்ஸோடைய நேமை கேட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஈவன் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா, உங்களுக்கும் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் குட்டி பாப்பா சொல்றாங்க. ஸோ கேட்க நல்லா தான் இருக்கு. ஸோ நடக்குதான்னு பார்க்கலாம். அண்ட் நாளையோட ப்ரிவியூ, நான் நெக்ஸ்ட் வீக்கோடைய ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி சித்தப்பா வரும்போது காவேரியவே பார்த்துட்டு அவங்க காரையை ஸ்டாப் பண்ணி கீழே இறங்குறாங்க. பட் அவங்கள யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காவேரியால் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இன்னும் அதே மெமரி லாஸ் பேஷண்டாக தான் இருக்காங்கன்றதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போவாங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணி அந்த ஸ்கூல்ல இருந்தே அவங்க அனுப்புறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சூன் இந்த விஷயம் வந்து ப்ரொமோவாக வரும், அவங்க காவேரியை பார்க்கறது. அண்ட் வீட்டில் போயிட்டு ஏதோ கோவமாக அவங்க வந்து விஜய் இருக்காங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.